இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 3 டாட் ப்ளவுஸ்க்கு எப்படி அழகாக அந்த டாட்டை வந்து ஷேப் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 டாட் ப்ளவுஸை எப்படி பிரின்சஸ் கட் பேட்டர்னில் மாற்றலாம். இப்போ பொதுவாகவே ஒரு பிரின்சஸ் கட் போடணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஒரு கிளாத்தில் நம்மளால் கட் பண்ண முடியாது இல்லையா. அது வந்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு டபுள் ப்ராசஸ் வேலை அது. ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு வந்து இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, எட்ஜஸ்லாம் வந்து பாயிண்ட் அடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்க, எனக்கு ஆனால் அந்த ரேட்டு பிரின்சஸ் கட் கொடுத்து தைக்க முடியாதுன்றவங்களுக்கு அதே நார்மல் 3 டாட் ப்ளவுஸ் ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இதை பிரின்சஸ் கட்டாக மாற்றலான்றதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு டாட் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டாட்டை ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்காம ஒரு ஐப்ரோவில் கர்வ் வர மாதிரி பிடிக்கணும். லைட்டாக பெண்ட் எடுத்து பிடிக்கணும். மேலே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணாமல் லைட்டாக பெண்ட் எடுத்து பிடிக்கணும். அந்த கார்னர் விடுற இடத்துல வந்து ரஃப் அடிக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வேணால் ரஃப் அடிக்கலாம். கார்னர் விடுற இடத்துல நூல் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அலைன்மெண்ட்டு ஸ்டிச்சிங்கோட சைஸஸ் வந்து 2 இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. எந்த டாட்டாக இருந்தாலும், பேக் டாட், ஃப்ரண்ட் டாட், எந்த டாட்டாக இருந்தாலும் நம்ம ரஃப் அடிக்காததுனால சிறுந்தையலாக வைங்க. ஸோ 2 பாயிண்ட் அளவுக்கு நம்ம தையலோட அளவு வச்சோன்னா ரொம்ப சிறுந்தையலாக வரும். ஸோ லைட்டாக ஷேப் எடுத்து நீங்கள் தையல் போட்டுட்டு அந்த சைடில் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டா தான் நம்ம பட்டி ஏற்றும் போது நம்மளுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, மாட்டிக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் போயிடும். ஸோ அதை முடிச்சதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி சைடில் இருக்கிற 2 டாட்டையும் தைச்சிடலாம். இந்த சைட் டாட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரே அளவு தாங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி ஜாஸ்தியாக பிடிங்க. நீங்கள் குத்து போட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த டாட் எல்லாம் கரெக்டாக ஷார்ப் பண்ணி நிறுத்திடுங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. இப்போ இந்த டாட் கப் ஷேப் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இது நம்ம எவ்வளோ அழகாக லிஃப்ட் ஆன மாதிரியே இருக்கு பாருங்கள். சிங்கிள் லைனிங் கிளாத்தில் தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரையலுக்காக தைச்சி காமிச்சிருக்கேன். கப்பு அவ்வளோ அழகாக உட்காரும். நம்ம பஸ்ட்டு சைஸ் பெருசாக இருந்தாலும் அழகாக உட்காரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதே 3 டாட்டில் இதை எப்படி பிரின்சஸ் கட்டாக மாற்றலான்னு கொடுத்துருக்கேன். இந்த 3 பெரிய டாட் இருக்குது பார்த்தீங்களா, முக்கோண டாட்டு, அந்த டாட்டையும் அந்த ஹார்ம்ஹோல் சைடில் போகிற அந்த டாட்டையும் சேர்த்து இணைச்சா அது ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ரஃப் தையல் ஒன்று போட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த டாட் சைஸுக்கு போட்டுட்டு இதுக்கு பிறகு எப்பவும் டாட் பிடிக்கிற மாதிரி ஷேப் கொடுத்து அதே மாதிரி ஐப்ரோ கர்வ் மாதிரி கொடுத்து ஒரு ஷேப் கொடுத்து தைச்சிட்டே வந்து அந்த பாயிண்டில் நிறுத்திட்டு ஊசியை ரொம்ப மைனூட்டாக ஒரு புள்ளி அளவுக்கு அந்த கிளாத் அப்படியே மேலே வருது இல்லையா, நம்ம ஹார்ம்ஹோல் கிட்ட ஒரு டாட்டு, அந்த டாட்டையும் சேர்த்து பிடிச்சி நம்ம தைக்க போகிறோம். கீழேருந்து ஒரு புள்ளி தைச்சிட்டே வந்து மேலே பொதுவாக ஒரு டாட் தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பிடிப்போம், ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 டாட் ப்ளவுஸ் மாதிரியே இருக்காது. இப்போ இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஒரே ஒரு சைட் டாட், அந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடு வருது இல்லையா, அந்த சைடு மட்டும் ஒரே ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். ஸோ எந்த டாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நூலை மட்டும் விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது வந்து பிரின்சஸ் கட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஷார்ப்பனாக இருக்காது, அந்த டிப்பில் வந்து பாயிண்ட் அடிக்காமல் இருக்கும், நீட் லுக் இருக்கும். சிங்கிள் பிளேட் போட்டாலும் அந்த கப்பெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஆக்வர்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் எனக்கு பிரின்சஸ் கட் மாதிரி போடணும்னு கேட்குறவங்களுக்கு 3 டாட் மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் நம்மக்கிட்ட டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.